வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். லஞ்ச் மெனுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா செஞ்சு கொடுக்குற மாதிரி அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லயே நம்ம வச்சு கொடுக்கலாம். பன்னீர் பிரியாணி கூட நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அரைச்சி விட்ட ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்கட்டு கூடவே ரசமும் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். அதே மாதிரி ரசம் வந்து ரொம்பவே இருக்கும், வெறுமனே குடிக்கிறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் பிரியாணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடவே டேஸ்ட் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. லஞ்ச் மெனு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. பத்தாத்துக்கு நடுவில் நமக்கு வந்து புயல்லாம் வந்துடவே வீடியோ ரொம்பவே போட முடியல. நிறைய ஏரியா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடைக்கல, குடிக்கிறதுக்கோ சரி நம்ம டெய்லி குளிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி கிடையாது. எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா போர்ட்டிக்கோ கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லும் தண்ணி வந்துச்சு. பயந்தே போயிட்டோம். நைட் ஃபுல்லும் தூக்கமே இல்லை. அன்றைக்கி புயல் அன்றைக்கி தூங்கவே இல்லை. விடிய காலையில் கொஞ்சம் 3 மணிக்கு தான் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போய் படுத்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் காலையில் பார்த்தா கடவுள் புண்ணியத்தில் தண்ணி வந்து வடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் எங்கள் கிருஷ்ணா நகர் ஏரியாவில் எங்கள் தெருவில் தான் அப்படி கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் மற்ற ஸ்ட்ரீட்லாம் ரொம்பவே மோசமாக பாதிச்சிருந்துச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லாருக்கும் தண்ணி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இனிமேட்டு வர புயல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. நம்ம தான் நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பன்னீர் பிரியாணிக்கு முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சிடலாங்க. அரிசி இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதால் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இதிலே கொஞ்சமாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் புளி ஊறுறதுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ சுட தண்ணி தேவைன்றதுனால நான் இப்போ சுட தண்ணி சுட வச்சுருந்தேன். அதனால் இதுக்கும் சுட தண்ணியே சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நம்ம பச்சை தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம். சுட தண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக ஊறிடும். இப்போ பிரியாணிக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து நான் அரைச்சி போட போகிறேன். இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்கலை. இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு 6 மிளகா எடுத்திருக்கேன். இந்த மிளகா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இது கூடவே ஒரு 10 முழு முந்திரி எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் சுட தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். பன்னீர் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம 400 கிராம் அரிசி எடுத்துருந்தோங்க. இப்போ இதை க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரியும் மிளகாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த சைஸில் ஒரு இஞ்சிங்க, இதை கட் பண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் 10 பல் அளவுக்கு பூண்டு பல். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுந்திருந்தால் அதை சேர்த்துக்குங்க. நான் இப்போ இதோட சேர்த்து அரைக்க போகிறேன். ஒரு துண்டு பட்டை. இப்போ இது கூட நம்ம வந்து தயிர் சேர்த்துடுறோங்க. இந்த கரண்டியால் 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மைய விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை போட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது பன்னீரோட சேர்த்தாச்சுங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை அப்படியே பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா தழையும் இதிலே சேர்த்துடலாம். அந்த மாதிரி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கலந்து வச்சிடலாங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நமக்கு ஊறுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த சைஸில் ஒரு 4 வெங்காயம் பிரியாணிக்கு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த சைஸில் 3 தக்காளி, இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் பிரியாணி தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் வந்து இதுவே 3 வெங்காயமே எனக்கு நிறையா இருந்துச்சுனால ஒரு வெங்காயம் எடுத்து மீதி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டைங்க, இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரம்ப இலை. இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணி தாளிக்கிறதுல போட்டுருக்கு. பிரிஞ்சி இலைக்கு பதில் இது போடலாம். இது இல்லாதவங்க பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. இது எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க, நர்சரியிலே கிடைக்கும் நமக்கு.
ஆனால் எனக்கு எங்கள் நாத்தனார் கொடுத்தாங்க இந்த செடி. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி இருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வதங்கினதுல இது கூட 2 காரத்துக்கு பச்சை மிளகா, அதே மாதிரி தக்காளி. கொஞ்சம் மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா குழைய வெந்துடும். அதுக்குள்ளே அரிசி நமக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. நம்ம வடிகட்டியை எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு தக்காளியும் நல்லா மசிய வெந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஊற வச்சுருக்கிற பன்னீர் அப்படியே சேர்த்துடலாம். மிளகாத்தூளுக்கு பதில் இந்த மாதிரி மிளகா அரைச்சி விழுது போடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. நல்லா நமக்கு பன்னீருக்குள்ளே மசாலாலாம் இன்னும் நல்லா இறங்கி வரும். மசாலாவுடைய பச்சை வாசனையும் நமக்கு போகணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நான் நடுவில் ஒரு தடவை எடுத்து திறந்து கலந்து விட்டுருக்கேன். ஏன்னா பன்னீர் வந்து நமக்கு அடியில் பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக. இப்போ பாருங்கள், நம்ம திறந்தோடனே நல்லா நமக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. கலக்கும்போது அப்படியே பன்னீர் உடையாமல் அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருந்தோம். அதே கப்பால் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் மிக்ஸ் பண்ணும்போது தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம சாதத்துக்கு பிரியாணிக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்து போட்டுடலாம். இப்போ இதால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு மூடி போட்டு மூடி தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். நமக்கு நல்லா கொதித்து சைடில் புகை வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு புளி ஊற வச்சுருந்தோங்க. இப்போ புளியை கரைச்சிடலாம். தண்ணி அங்கே கொதிக்கிறதுக்குள்ளே இந்த ரசத்துக்கு நம்ம புளி கரைச்சி வச்சிடலாம். கரைச்சிட்டு வடிகட்டிடலாங்க. இப்போ இந்த சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த புளி தண்ணி கூடயே நம்ம தக்காளி பழத்தையும் நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்குங்க நமக்கு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே மேலே போல் அப்படியே கலந்து விட்டுறலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் நமக்கு அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்துடலாம். திறந்துட்டு அப்படியே மெழுக்க அப்படியே கலந்து விடுங்க. சைட்லேருந்து அப்படியே கலந்துக்கலாம். அரிசி உடையாமல் அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ மூடிட்டு நல்லா ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சி விட்ட ரசம்ன்றதுனால இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா. இப்போ நான் எடுத்துக்கிட்ட புளிக்கு இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ரசம் சொல்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு 10 கருவேப்பிலை இலை, ஒரு 5 பல் பூண்டை கழுவிட்டு தோலோடவே வச்சிடலாம். அப்படியே போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ கொத்தமல்லி தண்டு, அந்த காம்பை அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ தண்ணிலாம் சேர்க்க வேணாம், அப்படியே ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். நமக்கு ரசப்பொடி எப்பயுமே குறன்னு தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் நமக்கு கொஞ்சம் குறன்னு தான் இருக்குங்க. அதுக்கு தான் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இதை மாதிரி நம்ம அரைச்சி விடும்போது கருவேப்பிலை தாளிக்கும் போதும் கொஞ்சம் சேர்ப்போம். அப்படி இருந்தாலும் நம்ம அரைச்சி சேர்க்கறதுனா இந்த பசங்க கருவேப்பிலை எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால தான் ரசம் வந்து இதை மாதிரி நம்ம மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாம் அரைச்சி சேர்க்குறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரசமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கும்போது வாசனையாகவும் இருக்கும் நல்லா. இப்போ நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கழுவி சேர்த்துட்றாங்க. இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம். நான் இன்னும் இந்த பாத்திரம் ஃபுல்லும் நான் தண்ணி சேர்த்துப்பேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் போது நம்ம சூடாக தாளிச்சிக்கலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை அப்படியே திறக்க வேணாம். நம்ம இதை அப்படியே திரும்பி ஒரு 10 நிமிஷம் நமக்கு அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க.
இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கூடவே 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம், இது கூட 2 காஞ்ச மிளகாய். இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்குங்க. இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை சேர்த்துடலாங்க. இப்போ நமக்கு ரசம் வந்து லேசாக ஓரங்களில் அப்படியே லேசாக ஒரு கொதி வருதுங்க. இப்போ கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசம் ஊற்றுற பாத்திரத்தில் கொத்தமல்லி தழை நான் போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிலே சேர்த்துடலாங்க. இப்போ நமக்கு நல்லா சூடான அரைச்சி விட்ட ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிட்டு உடனே தட்டு போட்டு மூடிடணும். தயிர் பச்சடிக்கு வெள்ளரிக்காவும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் போட்டுவிட்டால் சரியாக இருக்கும். இப்போ தயிர் பச்சடிக்கு வெள்ளரிக்காய், கேரட், வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. மேலே அப்படியே கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ பிரியாணியை நம்ம சைட்லேருந்து எடுத்து விடலாம். சாதம் பாருங்கள், புலன்னு இருக்குது அரிசி, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. சாதம் வந்து நல்லா புலன்னு இருக்குது, உதிரியாக இருக்குது. நல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.